வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி 29 ஃபீட் கிராஸ் 36 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் இந்த லைனில் இருக்குது. இந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ் நமக்கு இந்த பக்கமாக இருக்குது. வீட்டோடைய முகப்பு இருக்கக்கூடிய இடம் இதுதான். இது ஒரு நார்த்து ஃபேஸிங் ஹவுஸ் பிளான். இந்த லேண்டோடைய பிரெத்து நமக்கு 29 ஃபீட் இருக்குது. அதாவது 29 அடி மேற்கு கிழக்காக இதோடைய அளவாக இருக்குது. 29 அடி அப்படிங்கிறது. வடக்கு தெற்காக 36 அடி இருக்குது. நார்த்து சவுத்து சைஸு நமக்கு 36 ஃபீட். இப்போ இந்த வீட்டோடைய பிளான் டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் போர்ட்டிகோ இருக்குது. ஒரு கிரில் கேட்டு நம்ம என்ட்ரன்ஸில் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு போர்ட்டிகோ 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர். இந்த மெயின் டோருடைய சைஸ் நமக்கு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு மெயின் டோர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு விண்டோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு ஹால். இந்த இடத்துல ஒரு லார்ஜ் ஹால் இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த ஹால் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹால் அப்படிங்கிறது நம்ம டைமென்ஷன்ஸ் ஒட்டு மொத்தமாக ஃபுல் லென்த்தாக நம்ம கன்சிடர் பண்ணலை. தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம காட்டியிருக்கிறோம். இப்போ 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்னு இருக்குது. இந்த 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடியது இந்த வால் கார்னரில் இருந்து இந்த வால்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் நமக்கு 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படிங்கிறது. 11 ஃபீட் அப்படிங்கிறது இந்த வால் டு இந்த வால் வரைக்கும். ஸோ 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த ஹாலை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் சோஃபா டேபிள்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றத ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒரு 3 சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டைனிங் ஹால் 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு டைனிங் ஹால் பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் அப்படிங்கிறது இந்த ஸ்டெப்புக்கு வால்ஸில் இருந்து இந்த வால் கார்னரில் இருந்து இந்த கார்னர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு 10 ஃபீட். 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கிறது இந்த சைஸ், அதாவது இந்த ஸ்டெப்போட என்ட்ரன்ஸிலிருந்து இந்த வால்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸ் 11 ஃபீட். ஸோ 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த டைனிங் ஹால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இந்த ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு 5 ஃபீட் அப்படிங்கக்கூடியது இந்த ஸ்பேசிங் நம்ம விட்டுருக்கோம். ஸோ ஒட்டு மொத்தமாக இங்கேருந்து இந்த லென்த் நமக்கு 5 ஃபீட் இருக்குது. சரி, இப்போ இந்த லென்த் என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு சைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படின்னு இந்த லென்த்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதாவது இந்த பெட்ரூம் வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த பெட்ரூமோடைய லென்த் அப்படி இங்கே வரைக்கும் வரும். அப்படிங்கும்போது நமக்கு 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் நமக்கு இருக்கும். தென் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த டைனிங்க்கு லெஃப்ட் சைட்லேயே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெப்பு எப்படி ஏறணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டைரக்ஷனில் ஏறுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் ஏறக்கூடிய இடம். அப்படி நம்ம ஏறுற மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேசிங் நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோர் ஆர் சின்ன ஸ்மால் ரூம்ஸ் ஏதாவது நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன் சரியாக அக்னி மூலையில் ஒரு கிச்சன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு கிச்சன் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஸ்லாப்ஸ் எல்லாமே கிழக்க பார்க்க இருந்து சமைக்கிற மாதிரியான ஒரு சைஸில் தான் இந்த கிச்சன் ஸ்லாப் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம்.
இந்த கிச்சன் ஸ்லாபோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஃபீட். ஸோ 2 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த கிச்சன் ஸ்லாப் வந்து நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் ஸ்டவ் அண்ட் சிங்க்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம காட்டியிருக்கிறோம். இந்த கிச்சன்ஸில் வந்து 2 விண்டோஸ் இருக்குது. இந்த சைடு ஈஸ்ட்டில் ஒரு விண்டோ இருக்குது, தென் சவுத்தில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோஸும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸ் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் தான் இந்த விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸும் 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போது கிச்சன் முடிஞ்சது. தென் ஒரு லார்ஜ் பெட்ரூம் வந்து இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹாலுக்கு இந்த பக்கமாக நம்ம டோர் வச்சுருக்கிறோம், இந்த பெட்ரூம் டோரு. இந்த வழியாக நம்ம வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ இதோடைய சைஸ் 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு லார்ஜ் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். தென் பாத்ரூம் பொறுத்தளவில் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எதுவும் நம்ம பிளான் பண்ணலை. காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து வாயு மூலையில் நம்ம 2 பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பக்கம் ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் டாய்லெட், தென் இந்த பக்கமும் இன்னொரு வெஸ்டர்ன் பாத்ரூம் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸ் வந்து 2 பாத்ரூமே சேம் டைமென்ஷனில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 8 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட், 8 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட், இப்படி 2 பாத்ரூம் தனித்தனியாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூம் டோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 டோருமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரு விண்டோ ஆர் வெண்டிலேட்டர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல 2 வச்சுருக்கிறோம். ஸோ இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2.5 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் 2 விண்டோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் வந்து ஒரு 3 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ, தென் இந்த பக்கம் ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோ. இந்த 3 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 3 விண்டோஸுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 9 இன்ச்சஸ் திக்னஸில் இந்த வால்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய வால்ஸ், ஸோ இந்த அவுட்டர் வால்ஸ் அண்ட் இன்னர் வால்ஸ், இது மட்டும் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் நம்ம இந்த வால் திக்னஸ் வந்து வச்சுருக்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாமே 9 இன்ச்சஸ் தான். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தோம்னா 29 ஃபீட் கிராஸ் 36 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 1044 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். ஸோ இந்த ஹவுஸ் பிளானை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 20 lakhs to 22 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். அதாவது 20 to 22 லட்சம் வரையில் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிறையா ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் 2D and 3Dயில் நம்ம மீட் பண்ணலாம். பை, தேங்க்யூ.